தமிழ் கடவுளான முருகன் அன்னை பார்வதி மற்றும் தந்தை சிவபெருமானிடம் ஞானப்பழம் கேட்டு கோபித்துக் கொண்டு பழனி மலையில் நின்ற தினம் என்றும், தேவர்களை அச்சுறுத்திய தருகாசுரனை வதம் செய்த தினம் என்றும் இந்த தைப்பூசத்தின் சிறப்புகளை குறிப்பிடுகின்றனர். இந்த விழா கிபி 500 இருந்தே உலகமெங்கும் வாழும் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று வரலாற்று சான்றிதழ்களும் உள்ளது. தைப்பூச திருவிழா தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுவது போன்றே இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா நாடுகளிலும் கொண்டாடுகின்றனர். குறிப்பாக சிங்கப்பூரில் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிங்கப்பூர் மக்கள் எப்பொழுதும் தமிழுக்கும் தமிழ் கடவுளான முருகனுக்கும் மரியாதை செலுத்த தவறியது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சிங்கப்பூரில் டேங்க் ரோடில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சீன மொழி பேசும் மக்கள், மலாய் மொழி பேசுபவர்கள் மற்றும் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரு பக்தி மிகுந்த கலாச்சார திருவிழாவாகவே தைப்பூசம் இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தை ஒட்டி சிங்கப்பூர் நகரமே ஒரு ஆன்மீகம் தளம் போலவே காட்சியளித்தது. ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தண்டபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகனுக்கு காவடி எடுத்து அலகு குத்தி பால்குடம் சுமந்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். இந்த ஊர்வலமானது நேற்று இரவு ஃபெரர் பார்க் பெருமாள் கோவிலில் தொடங்கி இன்று மாலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோவிலை வந்தடைந்தது. இதில் 15,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர்.